ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு ஈஸியான ஒரு சட்னி ரெசிப்பியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அளவெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இட்லி செய்கிறதுக்கு இட்லி அரிசி 4 டம்ளர் ஊற வச்சுருக்கிறேன். அது கூடவே 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் உளுந்து கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரிசி கூட ஒரு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாகவும் நல்லா பஞ்சாட்டவும் இருக்கும். 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்த்து ஊற வச்சுக்கோங்க தனித்தனியாக. இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சிடலாம். உளுந்து அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்தக்கூடாது. மேலே தெளித்து விட்டு தான் அரைக்கணும், இல்லைன்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடும், மாவு சேராது. அந்த மாதிரி ஆட்டணும் உளுந்து நல்லா ஊறினா தான் நமக்கு மாவு நிறைய கிடைக்கும். உளுந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே ஆட்டிடலாம். ஆட்டிடுச்சு பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வருதுன்னு மாவு. இந்த மாதிரி மாவு நிறையா சேரணும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். உளுந்து அரைச்சிட்டோம். இப்போ உளுந்தெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அரிசி போட்டு ஆட்டி எடுத்துடலாம். அரிசியும் நல்லா ஊறிடுச்சு, அதையும் சேர்த்து ஆட்டி எடுத்துடலாம். இப்போ அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை உளுந்து மாவு கூட சேர்த்து எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 மாவே ஒட்டுக்கா எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சு வரணும். இப்போ மூடி வச்சிடலாம். காலையில் ஆட்டி வச்சிருக்கிறேன், நைட்டு சுடுறதுக்காக. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காலையில் 10 மணிக்கு ஆட்டி வச்சது. இப்போ மணி 6 ஆச்சு. பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு மேலே மாவு. இப்போ நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தை வச்சு 1 கப் தண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா சூடாகி மேலே வரணும். நல்லா சூடாகி ஆவி வருதா, வந்ததுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டத்தை வச்சு அதுவும் நல்லா சூடாகி ஆவி மேலே வரணும். அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா வெந்து வரும், ஒட்டாமல் வரும். பாவி வருது. இப்போ நம்ம மாவு எல்லா குழியிலையும் ஊற்றிடலாம்.
அதே மாதிரி இன்னொரு தட்டத்தையும் வச்சு அதே மாதிரி நல்லா ஆவி மேலே வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றினோம்னா நல்லா சாஃப்டாகவும் பஞ்சாகவும் ஒட்டாமையும் வரும். இப்போ இதுவும் நல்லா மேலே வந்துருச்சு. ஊற்றி மூடி வச்சிடலாம். இட்லி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம ஒரு சட்னி செஞ்சுட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் மிளகா சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு நான் சேர்த்திக்கிறேன். கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இதுக்கப்புறம் பொடியாக வெட்டி வச்ச தக்காளி 2 சேர்த்திக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து தக்காளி பீர்க்கங்காய் கடையல். நீங்கள் பீர்க்கங்காய்க்கு பதிலாக கத்திரிக்காய் கூட சேர்த்து பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லிக்கெல்லாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பீர்க்கங்காய் சேர்த்திக்கலாம். நீங்கள் பீர்க்கங்காய்க்கு பதிலாக கத்திரிக்காயும் போட்டு சேர்த்திக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்தி வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காயில் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம அதை கீழே வச்சு ஒரு பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். கடையும் போது அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சுட்டு கடைங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துடலாம். இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் கடைஞ்சி எடுத்தாச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. மேலே மல்லித்தழை தூவி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இட்லி எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். இட்லி ரொம்பவே நல்லா வந்திருக்குது. அது வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு ஒரு கருவேப்பிலை குச்சி இருந்ததுன்னா அதில் குத்தி பாருங்கள், ஒட்டலைனா வெந்துருச்சு. 10 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாயோட காம்பில் குத்தி பார்க்கலாம், அதுலேயும் ஈஸியாக தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இட்லி நல்லா சாஃப்டாகவும் பஞ்சாட்டவும் வந்திருக்குது, ஒட்டவே இல்லை. நல்லா வந்திருக்குது இட்லி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து ரொம்ப ஈஸியான ரெசிபியுடன் சந்திக்கிறேன். தேங்க்யூ.